வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழோட யூடியூப் சேனல். ஸ்மால் கேப் அப்படிங்கிற பேரை நம்ம கேட்டாலே ப்ராபப்ளி 5x இல்லைன்னா 10x வளர்ச்சி இருக்கும்னு நம்ம நினைப்போம். பட் அந்த இடத்துல நிறைய பேர் பணம் விடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வணிகம் என்னன்னு புரிஞ்சுக்காம நிறைய பேர் பங்கை வாங்கிடுறாங்க. ஏதோ ஒரு கதையை கேட்டு உள்ளே போயிடுறாங்க. ஒரு பேட் குவார்ட்டர் வந்ததுன்னா பேனிக் ஆகி எக்ஸிட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வெல்த் பில்ட் பண்ணுறது நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு பேலன்ஸாக இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதாவது எந்த நிறுவனத்துக்குலாம் ஸ்ட்ராங் க்ரோத்தோட பொட்டென்ஷியல் இருக்குது, அதே சமயத்தில் ஃபண்டமெண்டல்ஸ்லேயே சாலிடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முதலீடு செய்யணும். இந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5 ஸ்மால் கேப் நிறுவனங்கள், இந்த 5 ஃபில்டரையும் பாஸ் பண்ண நிறுவனங்கள். அதாவது டெட் லோவாக இருக்கணும், ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கணும், ஸ்ட்ராங் ஹிஸ்டாரிக்கல் வளர்ச்சி இருக்கணும், ஃபியூச்சர் கைடன்ஸ் கிரெடிபிளாக இருக்கணும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல் நிறுவனம் ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சஸ். இந்த பங்கு கரண்ட்டாக 10% பிலோ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனியுடைய டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.02x இருக்குது. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீயாக இருக்குது பேலன்ஸ் ஷீட்டுங்கிறத காட்டுது. கம்பெனியோடைய ரிட்டர்ன் ரேஷியோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ROE 25%, ROCE 31% இருக்குது. மார்ச் 2026 பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 62.9% இருக்குது. நீங்கள் ஹோல்டிங் ஆஃப் FII அண்ட் நோட்டபிள் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸும் இந்த டேபிளில் பார்க்கலாம். வணிகம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, அதுக்குள்ளே கிளாஸ் ஆர் ஸ்டீல் லைனிங் இருக்கும். ஹீட் எஸ்கேப் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவுட்டர் பாடி ஹாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சிமிலராக லார்ஜ் ஸ்டீல் பிளான்ஸில் அயன் மெல்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொடெக்டிவ் லைனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்னேஸ்குள்ளே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணுறக்கும், ஃபர்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும். லைனிங் சிலிக்கா ரேமிங் மாஸில் பண்ணிப்பாங்க. அண்ட் ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சஸ் இந்த சிலிக்கா ரேமிங் மாஸ் தான் தயாரிப்பு செஞ்சுட்ருக்காங்க. ப்ராடக்ட் ரொம்பவே எஃபிஷியன்ட். ஸ்டீல் பிளான்ஸ்க்கு 2 பெனிஃபிட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ். கம்பெனி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக சிலிக்கா ரேமிங் மாஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 14 to 30% அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து மட்டுமே 46% நிறுவனத்துடைய வருவாய் வந்துட்டு. கடந்த 3 வருடமா நிறுவனம் சேல்ஸ் ஏஜியா 23%, ப்ராஃபிட் ஏஜியா 30% கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நிறுவனத்தோட அவுட்லுக் படி நியூ PLC லைன் ஆட் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட கெப்பாசிட்டி 2.8 MTPA 4.14 MTPA அதிகம் பண்ணலான்னு இருக்காங்க மினிமல் கேபெக்ஸோட. கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கை பார்த்தோன்னா ரா மெட்டீரியல் சோர்சிங் ஒரு பெரிய ரிஸ்க். ஹை பியூரிட்டி குவார்ட்ஸ் ரொம்பவே தேவை இந்த ரேமிங் மாஸ் தயாரிப்பு செய்கிறதுக்கு. ஏதாவது குவாலிட்டி இஷ்யூ இருந்தது இந்த குவார்ட்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் ப்ராடக்ட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்பெனியோட பிராண்ட் ரெப்யூட்டேஷன் எல்லாத்துலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சஸ் ஒரு நீஷ் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமபிள் பிஸ்னஸாக இருக்காங்க. ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட் இருக்குது. கன்க்ளூஷன் இங்கே ரொம்பவே சிம்பிள். பிஸ்னஸ் குவாலிட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அதனுடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 255 டேஸாக இருக்குது. இதை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் கம்பெனி 79x PEல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரோத் ரேட் 30%. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா கம்பெனி சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸான ஸ்டீல் அதுக்கு தான் சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹை PE வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுனாக இருந்துச்சுன்னா குவெஷனபிளாக இருக்கும். நம்ம இன்னைக்கு நம்மளோட பட்டியலில் பார்க்க போகிற இரண்டாவது நிறுவனம் ஸ்கிப்பர் லிமிடெட். இது 16% ஆல் டைம் ஹைலேருந்து பிலோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துடைய டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.64x இருக்கு. பட் ஒரு கேட்ச் இருக்குது. நிறையா முதலீட்டாளர்கள் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் காணொலியோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் என்ன கேட்ச் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ROE இந்த நிறுவனத்துக்கு 16%, ROCE 23% இருக்குது. மார்ச் 2026 படி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66.5%. FII அண்ட் DII ஹோல்டிங்ஸ் ட்ரெண்டை இந்த டேபிளில் பார்க்கலாம். வணிகம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி லார்ஜ் பவர் பிளான்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வருது இல்லை, அப்போ மேசிவ் ஸ்டீல் டிரான்ஸ்மிஷன் டவர் வேணும். அப்புறம் போல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, இதெல்லாமே ஸ்கிப்பர் தான் தயாரிப்பு செய்கிறாங்க. இந்த நிறுவனம் இது தயாரிப்பு மட்டும் செய்கிறது கிடையாது, பட் EPC எடுத்துக்கிறாங்க. அது EPCனா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஸ்கிப்பர் தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் தயாரிப்பாளராக இருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் டாப் 5 இருக்காங்க குளோபலாக இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா. எண்ட் ஆஃப் FY 26 கம்பெனியோடைய ஆர்டர் புக் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிக்கு 8,500 crores, 1.5 times FY 26 ரெவென்யூ. கடந்த 3 வருடமா நிறுவனம் சேல்ஸ் CAGR 41%, ப்ராஃபிட் CAGR 84% கொடுத்திருக்கு. மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் ஃபார்வர்டா என்ன சொல்றாங்கன்னா FY 27 கன்சர்வேட்டிவா 15% டாப் லைன் growthம் 30% பாட்டம் லைன் growthம் சொல்லியிருக்காங்க. FY 28 20 to 25% ரெவென்யூ growth ரன் ரேட் நாங்க டார்கெட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோடைய 75
75,000 டன் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. கெப்பாசிட்டி வந்து 4,50,000 டன்ஸாக இருக்கும் per annum by June 2026. நம்ம போக போக கம்பெனி வந்து இன்னும் 75,000 டன்ஸ் வந்து per annum FY27 and FY28 ஆட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. 6 lakh டன்ஸ் per annum கெப்பாசிட்டி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு. பட் இந்த நிறுவனத்துக்கும் சில ரிஸ்க் இருக்குது, சவால்களும் இருக்குது. Q4 FY26ல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 70% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வெஸ்ட் ஏஷியா அண்ட் குளோபல் ஷிப்பிங் டிலேஸ்னால. இந்த கண்டிஷன் பர்சிஸ்ட் ஆச்சுன்னா கம்பெனியோட எக்ஸ்போர்ட் லெட் க்ரோத் வந்து இம்பாக்ட் பண்ணப்படும். டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து பிலோ 1x இருக்குது. ஸோ டெட் லெவல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அதுக்கப்புறம் டெட்டர் டேஸ் அதிகமாகிட்டே போகுது, அதை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, லோவர் இன்வென்ட்ரி டேஸ் அண்ட் ஹையர் பேயபிள் டேஸ். பட் ரைசிங் ரிசீவபிள்ஸ் வந்து கண்டினியூஸாக ரிஸ்க்காக இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. பாட்டம் லைன் என்னென்னா, ஸ்கிப்பர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் கெப்பெக்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்ட்ராங் க்ரோத் விசிபிலிட்டி, ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கோட. பட் முதலீட்டாளரான நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், டெட் டிசிப்ளின் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணணும். நம்ம காணொலியில் மூன்றாவதாக பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஆர்டமிஸ் மெடிகேர். இதனுடைய பங்கு வந்து 20% ஆல் டைம் ஹைலேருந்து பிலோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த வணிகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில கீ மெட்ரிக்ஸை பார்க்கணும். கம்பெனியுடைய டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.28x இருக்குது. அதாவது டெட் வந்து கம்ஃபர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ROE 12%, ROCE 14.6% இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஷிஃப்ட் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில். டிசம்பர் 2026 குவார்டர் FY26ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66 to 58% ஆயிருக்கு. DII அண்ட் FII ஹோல்டிங்கும் கம்மியாயிருக்கு. பட் FII ஹோல்டிங் வந்து 0.37%லேருந்து 12.47% அதிகமாயிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை குவார்டர்லி பேசிஸில் பார்க்கணும். வணிகம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்டமிஸ் மெடிகேர் வந்து குர்கான் பேஸ்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல். 700 பெட் இருக்குது FY26 படி. கம்பெனி வந்து அப்போலோ டயர்ஸ் குரூப் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்பர்ஸ் பார்த்தோன்னா கடந்த 3 வருடமாக கம்பெனியுடைய சேல்ஸ் CAGR 14%, ப்ராஃபிட் CAGR வந்து 41% இருக்குது. சரி, ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஏன் சேல்ஸை விட ஹையராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் ரொம்பவே சிம்பிள். நிறுவனத்தோட மார்ஜின்ஸ் வந்து 13% 17% பெட்டராக இருக்குது. மெயின் கேட்ச் என்னன்னா, significant portion of profit growth வந்து அதர் இன்கம்லேருந்து வந்திருக்கு. ப்ரைமரியாக பேங்க் பேலன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டில். FY25ல நியர்லி 40% ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதர் இன்கம்லேருந்து வந்திருக்கு. ஆப்ரேஷனல் சைடில் கம்பெனியுடைய ஆவரேஜ் ரெவன்யூ பர் ஆப்ரேட்டிங் பெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்குது. 79,000லேருந்து 84,000. அதே சமயத்தில் கம்பெனியுடைய பெட் ஆக்குபென்சி ரேட்டும் 60% ஆயிருக்கு. பியர்ஸான யதார்த் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணோன்னா ஒரு ஹையர் ஆக்குபென்சி ரேட் இருக்குது ஆர்டமிஸை விட. ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட பார்த்தோன்னா ஆக்குபென்சி லெவல்ஸ் வந்து ப்ராட்லி ஆர்டமிஸ் கூட சிமிலராக இருக்குது. க்ரோத் அவுட்லுக் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட பெட் கெப்பாசிட்டியை 800லேருந்து 2,000 பெட்ஸை 2029 ஆக்கணும்னு இருக்காங்க. 300 பெட் ஹாஸ்பிட்டல் ராய்ப்பூரில் வந்து கமென்ஸ் பண்ணுறாங்க ஆப்ரேஷன்ஸ் Q1 FY27லேருந்து. FY29ல கம்பெனி வந்து 650 பெட் கெப்பாசிட்டி சவுத் டெல்லியில் பண்ணலான்ட்டு இருக்காங்க. கெப்பெக்ஸ் வந்து 100 crore. இது கூட சேர்த்து 700 crores வந்து பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் க்ரோத், ப்ரௌன் ஃபீல்ட் அண்ட் க்ரீன் ஃபீல்ட் எக்ஸ்பான்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக. ரிஸ்கையை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. 90% மோர் கம்பெனியோட ரெவன்யூ அவங்களோட குருகிராமில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது. டெல்லி NCR ஹெல்த் கேர் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஹைலி காம்படிட்டிவ். மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபார்டிஸ், மெடாண்டா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ராய்ப்பூர் ஹாஸ்பிட்டல் வந்து க்ரோத் ட்ரிகராக இருக்கலாம் ஃபியூச்சரில். பட் மேனேஜ்மெண்ட் வந்து லாஸஸ் அரௌண்ட் 18 to 20 crores வந்து இனிஷியல் 15 to 18 months ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டமிஸ் மெடிகேர் வந்து எக்ஸ்பான்ஷன் லெட் ஹெல்த் ஸ்டோரி. பட் கீ மானிட்டரபிள்ஸ் முதலீட்டாளர்களுக்கு வந்து நியூ ஹாஸ்பிட்டல் ரேம்ப் அப் என்னது, சஸ்டைனபிலிட்டி மார்ஜின் எப்படி பண்ணுறாங்க, அதர் இன்கம் டிபெண்டன்ஸ் கம்மியாதா அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் வந்து இந்த NCR ரீஜன்லேருந்து கம்மியாதான்னு பார்க்கணும். நான்காவதாக இன்றைக்கி பார்க்க போகிற நிறுவனம் வந்து டிரான்ஸ்ரேல் லைட்டிங். இந்த நிறுவனம் இப்போ 44% அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து பிலோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனியோடைய டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 0.3x இருக்குது. இது கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்குது. அதே சமயத்தில் ரிட்டர்ன் ரேஷியோஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ROE 20%, ROCE 29%. மார்ச் 2026 படி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 71% இருக்குது. FII அண்ட் DII ஹோல்டிங்ஸ் இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். பிஸ்னஸ் வந்து நம்ம செகண்ட் கம்பெனி ஸ்கிப்பர் பார்த்தோம்ல, அதுக்கு சிமிலர் தான். லார்ஜ் ஸ்டீல் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ், டிரான்ஸ்மிஷன் கேபிள், பவர் சப்ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம்.
Transrail வந்து இதை தயாரிப்பு மட்டும் பண்ணுறது கிடையாது, இபிசியும் பண்ணுறாங்க. அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையும் வந்து எரெக்ஷன் பண்ணுறது. நவ் 50% கம்பெனிஸோட ரெவென்யூ எக்ஸ்போர்ட்லேருந்து வருது, பிரைமரியாக ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் அண்ட் சார்க் நேஷன்ஸ்லேருந்து. கடந்த 3 வருடமாக நிறுவனத்துடைய சேல்ஸ் CAGR 30%, ப்ராஃபிட் CAGR 56% இருக்கு. க்ரோத் அவுட்லுக் பார்க்கலாம். எண்ட் ஆஃப் FY26ல கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து 16,361 crores, 2.4 times FY26 ரெவென்யூ. இவங்க வந்து 2 இயர்ஸ்க்கு ரெவென்யூ விசிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. FY27ல மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக 10,000 to 11,000 crores இன்ஃப்ளோ இருக்குங்கிறாங்க. கடந்த 3 வருடமாக கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் வந்து 30% இருந்திருக்கு. பட் லார்ஜ் ரெவென்யூ பேஸ் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் வந்து ரெவென்யூ க்ரோத் 20 to 22% இருக்கும் FY27க்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் கைடன்ஸும் 11%, அதாவது மார்ஜின்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகும். ஹையர் 14 to 15%, 11 to 12% ரேஞ்சில் இருந்து. ரிஸ்க் என்ன, சவால்கள் என்னன்னு பார்த்தோன்னா 50% நிறுவனத்துடைய வருவாய் இன்டர்நேஷனல் சந்தையிலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்கோயிங் குளோபல் எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்கு. மேஜர் ரிவர் கிராசிங் ப்ராஜெக்ட் பங்களாதேஷில் ஸ்லோ ஆயிருக்கு, பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் அண்ட் டிலேனா அண்ட் டிசைன் அப்ரூவல்ஸ் டிலேனால. சிமிலர் இஷ்யூஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லேயே வரக்கு வாய்ப்பு இருக்கு. இபிசி பிளேயராக இந்த நிறுவனம் வந்து அவங்களோட ப்ராஜெக்டை டிஃபிகல்ட் டெரைனில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ரூவல்ஸ் வாங்குறது, கிளியரன்ஸ் வாங்குறது, லோக்கல் அத்தாரிட்டியோட டைம் இருக்கிறதுலாம் டைம் கன்சியூமிங். ஸோ ஆன் கிரவுண்ட் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக ப்ராஜெக்டோட காஸ்ட், எக்ஸிகியூஷன் டைம்ல எல்லாத்தையும் வந்து இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலாக டிரான்ஸ்ரேல் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸிகியூஷன்ல வந்து ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கோட சாலிட் விசிபிலிட்டியும் இருக்கு. பட் முதலீட்டாளரான நம்ம டெட் ஃப்ரீ குவாலிட்டி ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணணும். முதலீட்டாளரான நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பவுண்டர் கேண்டிடேட்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு தான் முதலீடு செய்யணும். 5ஆவதாக பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ். இந்த ஸ்டாக் 63% ஆல் டைம் ஹைலேருந்து லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனியுடைய டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.42x இருக்கு. கம்ஃபர்டபுள் லெவல் இருக்குன்னே சொல்லலாம். ROE 6%, ROCE 8% இருக்கு. மார்ச் 2026 படி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 77% இருக்கு. FII அண்ட் DIOட ஹோல்டிங்ஸை நீங்கள் இந்த டேபிளில் பார்க்க முடியும். வணிகம் என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு 5-star லக்ஸுரியஸ் ஹோட்டல் பில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குளோபலாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹோட்டல் பிராண்டான ஹயாத் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிறீங்க. ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் தான் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஹோட்டல் டெவலப்மெண்ட் நிறுவனம். ஹயாத் ஹோட்டல்ஸ் கார்பரேஷனில் ஈக்குவல் ப்ரொமோட்டர் பார்ட்னராக இருக்காங்க. கம்பெனி ஸ்மால் ஹோட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, லார்ஜ் ஃபார்மேட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசெட், இதெல்லாம் பிக் பாக்ஸ் ஹோட்டல்னு நம்ம சொல்லுவோம். ரூமு, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், லார்ஜ் ஈவெண்ட்ஸ், வெட்டிங் வென்யூஸ், இதெல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டிலே ஹவுஸ் ஆயிருக்கும். நிறைய மல்டிபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டாக 2133 கீஸ் இருக்கு. 8 ப்ராப்பர்ட்டிஸில் 245 பிராண்டட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ரிலேட்டிவாக ஸ்டேபிளாக ஆன்யூவிட்டி ஸ்டைல் இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்கு. ஆக்குபென்சி ரேட்டும் ஹெல்த்தியாக இருக்குது, 81%. கடந்த 3 வருடமாக கம்பெனியோடைய சேல்ஸ் CAGR 16%, ப்ராஃபிட் CAGR 99% இருக்குது. பிரைமரி லார்ஜ் கேப் இந்த ப்ராஃபிட் CAGRம் சேல்ஸ் CAGR பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்டோட ரெடக்ஷன் தான். நிறுவனத்துடைய க்ரோத் அவுட்லுக் அண்ட் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸை பார்க்கலாம். கம்பெனியோட விஷன் வந்து டோட்டல் கீஸை வந்து 2130லேருந்து 4005 FY29ல அதிகப்படுத்தணும்னு இருக்காங்க. எபிட்டா ட்ரிபிள் பண்ணணும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில். இந்த எக்ஸ்பான்ஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியோட கெபெக்ஸ் வந்து 1800 crore FY30ல. இதில் 300 கோடி வந்து FY27ல ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 700 to 750 crores FY28ல. அப்கமிங் டெவலப்மெண்ட்டில் 500 கீ லக்ஸரி ஹோட்டல் இருக்குது டெல்லி ஏர்போர்ட் பக்கம். அது மட்டும் இல்லாமல் 115 கீ அலீலா ரெசார்ட்டு கசிரங்காலையும், அப்புறம் நியூ வெஸ்டர்ன் ஹோட்டல் பெங்களூர்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஸ்க்கை நம்ம கண்டிப்பாக இக்னோர் பண்ணவே கூடாது. அப்ராக்சிமேட்லி 76% நிறுவனத்துடைய வருவாய் வந்து 2 மேஜர் லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் மும்பை அண்ட் டெல்லியிலேருந்து வருது. ஏதாவது டிமாண்ட் ஸ்லோ டவுன் இந்த 2 இடத்துல இருந்துச்சுன்னா கம்பெனியுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் ப்ரீமியம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆப்ரேட்டிங் லெவரேஜ் பிளேயராக இருக்காங்க. ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங், இம்ப்ரெசிவ் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் பொட்டன்ஷியல். பட் அப்கமிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமா நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த 5 ஸ்மால் கேப் நிறுவனங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குவாலிட்டி ஃபோக்கஸ் ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சர்ஸ், ஸ்கிப்பர், ஆர்டமிஸ் மெடிகேர், Transrail Lighting, அதுக்கப்புறம் ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா லோ டெட் இருக்குது, ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃபில்டர்ஸாக இருக்கலாம். பட் எந்த ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனோ நம்ம வேல்யூவேஷன், எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டி, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், மார்ஜின் சஸ்டெயினபிலிட்டி, கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம முடிவுகளை எடுக்கணும். எந்த நிறுவனங்களுக்கு வந்து ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்பாக மாறுறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நம்ம பேசின எல்லா விஷயமுமே வந்து உங்களுடைய நாலேஜ் பர்பஸ்
பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் டெசிஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.